எங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் குடும்பம் தான். கொட்டை உடச்சி தான் நான் வந்து குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களோட தேவைகளும் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. நான் உங்கள் தேவா. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்ன நம்ப மாட்டீங்க, சிஎம் சாரை பார்க்க வந்துடும் கைஸ். சார் துபாய் போட வழி தெரியுங்க சார், சொல்லுங்கள் சார். 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று எங்கள் அண்ணன் தேவா, இன்னொன்று பிரபு தேவா. நான் உங்கள் தேவா. நம்மோட சிஎம் சார் இணைஞ்சிருக்காரு. அவரு சொல்லும் அட்வைஸை எல்லாரும் கேட்பீங்க. அதனால சிஎம் சார் நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறாரு என முதல்வர் ஸ்டாலினுடனான தங்களது சந்திப்பை அழகான கண்டென்ட்டாக மாற்றியுள்ளனர் சிறுவர்களான தேவாவும் ஜீவாவும். பரபரக்கும் தேர்தல் பணிகளுக்கு இடையே சற்று இளைப்பாறும் வகையில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பிரபலங்களான சகோதரர்கள் தேவா ஜீவாவை தன் அலுவலகத்தில் சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். ஹே காய்ஸ், நான் உங்க தந்தை டிவி மணிபாரதி. 1.5 வருஷத்துல ஒரே ஒரு வார்த்தையை வச்சு உலக ஃபேமஸான தேவா ஜீவா வீட்டுக்கு போலாமா? கைஸ், நான் உங்கள் தேவா. நான் வந்து 5வது படிக்கிறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுனேன் அந்த மோட்டிவேஷனு. அதுக்காக இப்போ வந்து பார்த்துட்டு வந்து நடிகர்லாம் கூட்டாங்க. பிரபுதேவா சார், பார்த்திபன் சார், சாய் அபியங்கர், அது மாதிரி நிறைய பேர் கூட்டாங்க எங்களை. நாங்களும் போயிட்டு வந்தோம். இப்போ நேற்று கூட தான் சிஎம் சாரை பார்த்துட்டு வந்தோம். அவரும் வந்து நல்லா எங்களை படிக்க சொன்னார். நான் நல்லா படித்து கலெக்ட் ஆக போகிறேன், என் தம்பி நல்லா படித்து போலீஸ் ஆக போகிறான். நீங்களும் நல்லா படிங்க, படித்து நல்லா முன்னேற்று வாங்க, எல்லோரும் ஒரு இடத்துல வந்து உட்காருங்க. அது மாதிரி சின்ன பசங்க நிறைய பேர் ஃபோன்ஸ் நிறையா பார்ப்பீங்க, அதனால் நிறையா ஃபோன்லாம் பார்க்காதீங்க கைஸ். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் முடிச்சுடுவேன் என்னோடய வேலை. அதுக்கப்புறம் ஃபோனே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ டெய்லிக்கும் ஒரு 10 நிமிஷம் தான் வீடியோ எடுக்கிறது அனுப்புறது, அவ்வளோ மட்டும் தான் கைஸ். நான் வந்து மற்றபடி ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன், வீடியோ மட்டும் தான் எடுப்பேன். வீடியோ எடுத்துகிட்டு மாமனுக்கு அனுப்பி விட்ருவேன். மாமா வந்து போஸ்ட் போட்டு வரேன், நீங்கள் அந்த வீடியோ தான் பார்த்துட்டீங்க. அது மாதிரி நீங்களும் அவ்வளோ அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா வந்து நல்லா படிங்க, சின்ன பசங்களாம் நல்லா படிங்க. ஃபோன்லாம் அதிகமாக பார்க்காதீங்க சொல்லிட்டேன். ஃபோன்லாம் வந்து சில நேரத்தில் வெடிக்கும். நான் வந்து 10 நிமிஷம் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் ஃபோனே பார்க்க மாட்டேன் கைஸ். நிஜமான சொல்கிறேன், நீங்களும் அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, ஃபோன்லாம் பார்க்காதீங்க அதிகமாக. வணக்கம், என்னோடய பேர் வந்து தனுஷு. நான் வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் சாத்திப்பட்டுன்ற கிராமத்தில் இருக்கேன். இப்போ என்னுடைய பசங்க தான் தேவா ஜீவா. தேவா வந்து 5th படிக்கிறான், ஜீவா வந்து 2nd கிளாஸ் படிக்கிறான். இப்போ சமீபமாக கொஞ்ச நாளாக ரீல்ஸ் போட்டுகிட்டே வந்தாங்க. அது பெரிய விஷயமாகி முதலமைச்சர் வரைக்கும் போயிடுச்சு. நேற்று அவர் எங்களை கூப்பிட்டு பாராட்டு தெரிவித்தார், சந்தோஷம். நான் இவ்வளோ நாள் ப்ரைவேட்டாக ஒரு பஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தற்போதைக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கேன். மனைவி படிச்சிருக்காங்க, மனைவிக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், நான் குடும்பத்தை பார்த்துப்பேன். இது விஷயமாக நான் வந்து அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பசங்களோட படிப்புக்கு ஏதாவது உதவி பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும். வணக்கம், என்னுடைய பேர் வந்து மேரி. நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் சாத்திப்படு கிராமத்துக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன துண்டுகாடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம். எங்களுடைய பசங்க தான் வந்து தேவா ஜீவா. கொஞ்ச நாளாக வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அது கொஞ்சம் வைரல் ஆகி சிஎம் வரைக்கும் போயிருந்துச்சு. சிஎம் சார் வந்து எங்களை கூப்பிட்டு பசங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணி பாராட்டு தெரிவித்தார். படிப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காரியங்கள் செய்யணும், ரீல்ஸ் மட்டும் இல்லாமல் படிப்புலேயும் இருக்கணும். நீங்கள் என்ன முன்னாடியே சொல்லியிருந்தானுங்க பசங்க, ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணுன்ட்டு. உங்களுடைய கனவு வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறணும், அதுக்காக நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சிஎம் சார் கூப்பிட்றாரு அப்படின்னோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒரு மூலையில் இருந்தோம், நம்மளையும் தேடி சார் கூப்பிட்றாரு அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக வந்து நான் மனசார சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் குடும்பம் தான். இப்போது இதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து
பஸ் ஓட்டிகிட்டு இருந்தார். தற்போதைக்கு அந்த வேலையும் கிடையாது. நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன். கொட்டை உடச்சி தான் நான் வந்து குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களோட தேவைகளும் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இதை பார்த்துட்டு நிரந்தரமாக ஒரு வேலை இருந்துச்சுன்னா என்னால் குடும்பத்தை வந்து ரன் பண்ணிக்க முடியும். அதனால் நான் வந்து என்ன கேட்குறேன்னா, எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்தா செஞ்சு கொடுங்க, நான் வந்து குடும்பத்தை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா. பிள்ளைங்க வந்து பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இருக்கிற எல்லாருக்குமே, நீங்கள் வந்து ரீல்ஸ் போட சொல்லுங்கள், உபயோகம் உள்ளதாக போட சொல்லுங்கள். படிப்பு பற்றி, கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகாமல், ஸ்போர்ட்ஸ் பற்றி மோட்டிவேஷனாக பண்ண சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. பசங்களும் சரி, அதிகமாக வந்து ஃபோன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனில் வந்து இப்போதைக்கு நிறையா கேம் போயிட்டுருக்கு. பசங்க வந்து அதில் வந்து அடிமையாகிட்டு இருக்காங்க. அதில் அடிமை ஆகாமல் இருக்கிறதுக்கு படிப்பு, ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்குது. வாலிபால் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. அதை மாதிரி ஒரு இதுக்கு வந்து அமுச்சு விடுங்க. பிள்ளைங்க வந்து எதிர்காலம் நல்லா இருக்கணும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது வந்து ஒவ்வொருடைய பெற்றோருடைய பொறுப்பும் அதுதான். பிள்ளைங்களுடைய என்னென்னா, படிங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ தான் என்ஜாய் பண்ணுற வயசு. சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி படிப்பையும் விட்டுறாதீங்க. நல்ல உபயோகம் உள்ள வீடியோவாக போடுங்க. எல்லாருமே மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன் கேம் எல்லாத்துக்குமே வந்து பசங்களை வந்து ப்ரமோஷன் கேட்டிருந்தாங்க. பசங்க வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. நான் எங்ககிட்ட கேட்க கூட இல்லை, அவங்களாவே வாண்டடாக சொல்லிட்டாங்க, கேம்லாம் நாங்கள் ப்ரமோஷன் பண்ண மாட்டோம், படிப்பு சம்மந்தப்பட்டது, மற்றபடி வேறு எதனா பண்ணுறோம். ப்ரமோஷன் இது வரைக்கும் நாங்கள் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணதே கிடையாது. இப்போது ஏதோ ஒரு 2-3 அதுவும் வந்து பாட்டு மட்டும்தான் பண்ணியிருக்குமே தவிர ப்ரமோஷன் தான் இது வரைக்கும் நாங்கள் பண்ணது கிடையாது. அது வரைக்குமே சந்தோஷம் தான். என் பேர் வந்து ரூபனு. நான் தான் வந்து தேவாதேவியோட மாமா. நான் தான் வந்து கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணுறது, சின்ன பசங்களுக்கு அது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். மோட்டிவேஷனாக பேசுகிறது, அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாரி பேசுகிறது, இதெல்லாம் வந்து நான் தான் க்ரியேட் பண்ணி சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சும்மா ஃபன்னாக தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எதாவது மோட்டிவேஷனாக பண்ணலாமே சின்ன பசங்க வச்சு, எல்லோரும் சின்ன பசங்க சொன்னால் எல்லாேருக்கும் அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்கிறதுக்காக சின்ன பசங்களை வச்சு ட்ரை பண்ணேன். அது ஒரு மாதிரி கிளிக் ஆகி நல்லா அதிகமாக வியூஸ் போக ஆரம்பிச்சு, நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சுது. பசங்களை வந்து அதிகமாகலாம் ஃபோன் தர மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதால இங்கேருந்து அக்காட்ட சொல்லிவிட்டு வீடியோ மட்டும் ஃபோன் கொடுங்க, மற்றதெல்லாம் ஃபோன் தரக்கூடாது நான் சொல்கிறோம் ஸ்ட்ரிக்டாக. 10 நிமிஷம் தான் மோஸ்ட்லி, 10 நிமிஷம் அதுக்கிட்ட எடுத்துருவானோ. 30 செகண்ட்ஸ் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதில் 10 நிமிஷத்துலேயே எடுத்து எனக்கு அனுப்பி விட்ருவானோ. நான் வந்து எடிட் பண்ணி சில இது அப்படியே ரீல் போட்டுருவோம். அது நல்லா ரீச் ஆகும். அதிகமாக சின்ன பசங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஃபோனை. தேவைக்காக மட்டும் பேரண்ட்ஸ் கொடுங்க. மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு தேவை அவ்வளோ இருக்காது ஃபோனில். மோஸ்ட்லி தராதிங்க. 10 மினிட்ஸ் மட்டும், 10 மினிட்ஸ், ½ hour அது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். செல்வன் ஜீவாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.